ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாதிரி ரொம்பவே அழகான ஒரு டேபிள் மேட் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது ஒரு நியூ பேட்டர்ன். ஸோ அதுக்காக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 6 செயின்ஸ் போடுங்க. சிக்ஸ் செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயினில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. ஒரு செயின் போட்டுட்டு நூலை இப்படி இழுத்து வச்சுக்கிறேன். இழுத்து வச்சுட்டு ஒரு வாட்டி யார்ன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். இது மாதிரி நான் மொத்தமாக 3 டைம் பண்ண போகிறேன். ஸோ இப்படி 3 டைம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நூலை இழுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டு இதே மாதிரி 6 டைம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி 6 டைம் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த டாப்பில் நம்ம போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோ. ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து வி ஷேப்க்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதே போல் நீங்கள் யூஸ்வலாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரு ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஸ்டிச் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் அதே போல் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கீழே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டால் அந்த இடத்துக்கே நீங்கள் போயிட்டு இந்த பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு வி ஷேப் மாதிரி நமக்கு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்த்து நீங்கள் பிடிச்சி இழுத்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்புறம் 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் போய் ஒர்க் பண்ணுங்க. இப்போ இதை வந்து ஒரு வி ஸ்டிச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்பதான் அடுத்தடுத்த ரோக்கு உங்களுக்கு நான் சொல்றது வந்து ஈஸியா புரியும். ஸோ இதே போல் நீங்கள் டோட்டலாக சுற்றியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ செகண்ட் ரோ எண்டில் நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல இருந்தே ஆரம்பித்து இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஒரு வி ஸ்டிச்சும் நெக்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் ஒரு வி ஸ்டிச்சும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்ணால் பார்க்குறது தான் புரியும், வாயில் சொல்கிறத விட.
இப்போ இந்த ரோ முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு 2 வி ஸ்டிச் வந்திருக்கும். இப்போ நான் பாருங்க ஆரம்பிச்ச இடத்துலயே தான் இந்த ஸ்டிச்சை நான் விடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். நீங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நான் போயிட்டு ஸ்டிச் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இப்போ இந்த 3 பார்ட் வருது இல்லையா, இந்த 3 பார்ட்லையும் சேர்த்து நீங்க இழுத்து ஸ்டிச் போடணும். ஸோ இது எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 பார்ட் வரும். அப்புறம் கடைசியில் 2 பார்ட்டோட ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் பண்ணுவோம், அப்புறம் 3 பார்ட், அப்புறம் கடைசியில் 2 பார்ட்டோட ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ அடுத்தடுத்த ரோஸ்ல அடுத்தது 3 வி ஸ்டிச், அதுக்கப்புறம் 4 வி ஸ்டிச்னு வரும். ஸோ இந்த வியை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரோ அதே போல தான். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட், அப்புறம் 3 பார்ட், 3 பார்ட், அப்புறம் 2 பார்ட்னு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ரோஸை இன்க்ரீஸ் பண்ணும் போது உங்களுக்கு இது குழப்பம். ஸோ நீங்க நல்லா கவனிச்சுக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சு ஒரு பார்ட், அப்புறம் நடுவில் எல்லாம் 3 பார்ட் வரும், அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது 2 பார்ட்டோட ஃபினிஷ் பண்ணணும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் நடுவில் 2 செயின் போட்டுக்கணும். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ரோவோட எண்டில் 3 வே ஸ்டிச். அப்புறம் 3 பார்ட், 3 பார்ட், அப்புறம் 2 பார்ட்டுன்னு ஃபினிஷ் பண்ணுவோம்.
ஸோ இப்படியே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த ரோவோட எண்டில் 4 வி ஸ்டிச்சுன்னு நமக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஃப்ளார் வச்சு நான் இதை கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்படியே நமக்கு வந்து பாருங்கள், ஒரு வீலேருந்து 2 வி, 3 வி, 4 வி ஸ்டிச்சுன்னு நமக்கு ஸ்டிச்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம Crochet தமிழ் சேனலில் செஞ்சுட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம Crochet தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேவ் நேச்சர்.